ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சென்னையிலிருந்து பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக ஒரு குடும்பம் கார்ல வந்திருந்தது. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு சாயங்காலமா வீட்டுக்கு திரும்பி போகலாம்னு அவள்லாம் நினைச்சா. எல்லாம் ரெடி, பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு புறப்பட வேண்டியது தான். அப்போ பெரியவா ஒரு வில்வ மரத்தடியில உட்கார்ந்திருந்தார். அந்த பக்தரோட குடும்பத்தினர் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதத்துக்காக காத்துட்டு இருந்தா. பெரியவா பிரசாதம் கொடுத்தார். அந்த பக்தர் சந்தோஷமா காரை பார்த்து நடக்க ஆரம்பிச்சார். விரல்களால ஒரு சொடுக்கல். பெரியவா கூப்பிடுறார். எதுக்குன்னு தெரியலையேன்னு நினைச்சுட்டு பெரியவா கிட்ட வந்தார். அங்க கொஞ்ச தூரத்துல கருங்கல் ஜல்லி கொட்டி வச்சிருந்தது. பெரியவா அதை காமிச்சு, இதுல கொஞ்சம் சாக்குல கட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போனார். எல்லாருக்குமே திகைப்பு. கருங்கல் ஜல்லிய கார்வேட் நகர்ல இருந்து சென்னைக்கு எடுத்துட்டு போவானே, அந்த ஜல்லியில அப்படி என்ன சிறப்பு? பெரியவா கிட்ட விளக்கம் கேட்க முடியாது. அதனால உத்தரவுப்படி ஒரு சாக்குல கொஞ்சம் ஜல்லிய மூட்டையா கட்டி கார் டிக்கியில வச்சுட்டு புறப்பட்டார் அந்த பக்தர். மலைப்பாறைகள் நிறைந்த புத்தூர் வழி. ராத்திரி 4-5 பேர் நடு ரோட்ல நின்னுண்டு காரை மறிச்சு நிறுத்தினா. அந்த 4 பேரும் கொள்ளைக்காரர்கள். எல்லாரையும் கார்லேருந்து இறங்க சொல்லிட்டு உள்ள என்ன இருக்குன்னு அலசி பார்த்தா ஒரு பெட்டியோ இல்ல ஒரு பையோ கூட இல்லை. ஆத்திரத்தோட டிக்கியை நெம்பி திறந்து பார்த்தா ஒரு மூட்டை இருந்தது. டேய், இங்க இருக்குடா அப்படின்னு ஒருத்தன் கூவினான். மூட்டையை எடுக்க இன்னொருத்த முயற்சி பண்ணினா. முடியல, ரொம்ப கனமா இருந்தது. எல்லாருமா சேர்ந்து மூட்டையை கீழே தள்ளிட்டு போ போ அப்படின்னு அந்த பக்தருக்கு சைகை காமிச்சு விரட்டி விட்டா. அந்த பக்தர் படுவேகமா காரை ஓட்டிட்டு போனார். அவரோட மனசு படபடான்னு அடிச்சுட்டு இருந்தது. ஒரு கிராமம் வந்ததும் தான் காரை நிறுத்தி மூச்சு விட்டார். பயந்தே போயிட்டேன், நகை எல்லாத்தையும் கழட்டுன்னு சொல்லுவானுங்களோன்னு நடுநடுங்கி போயிட்டேன்னு அவரோட மனைவி சொன்னா. எல்லாரையும் கட்டி போடாம விட்டானே அப்படின்னா புள்ள. காரை நொறுக்காம விட்டானே அப்படின்னு பொண்ணு சொன்னா. அந்த பக்தர் கார்வேட் நகர் இருந்த திசையை பார்த்து கும்பிட்டார். கனமான சாக்கு பையில நிறைய பணம் இருக்குன்னு தப்பு கணக்கு போட்ட கொள்ளைக்காரர்கள் வேற சாமானிய பொருள் எதையும் விரும்பாம விட்டுட்டா. 2 நாள் கழிச்சு அவர் மட்டும் தரிசனத்துக்கு வந்து நடந்த நிகழ்ச்சியை பெரியவா கிட்ட சொல்லி, நீங்க எங்க எல்லாரையும் காப்பாத்திட்டேன்னு சொன்னார். வழக்கம் போல பெரியவா, நான் இல்ல, சுவாமி தான் உன்னை காப்பாத்தி இருக்காருன்னு சொன்னார். இதுல இருந்து நாம நம்புற தெய்வத்துக்கு நம்ம வாழ்க்கையில நடக்க போற எல்லாம் தெரியும். சரியான நேரத்துல நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்திடும். இன்னைக்கு பெரியவா ஸ்தூலமா நம்ம கூட இல்ல, அதனால அவரோட போட்டோவை பாக்கெட்ல வச்சுட்டா போறோம். அது நமக்கு எந்த ஆபத்தும் வராம காவலா நம்ம கூடவே வரும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.